Hello guys, welcome back to our channel. வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி this video was sponsored by BuyMode e-shopping app. So இந்த ஆப்ல உங்க வீட்டுக்கு தேவையான grocery items கம்மியான விலையில வாங்கிக்க முடியும். அதே நேரத்துல ஒரு சில products 50% ஆஃபர்லயே வாங்கிக்க முடியும். So இப்போ இந்த Play Storeலயும் App Storeலயும் ரெண்டுத்துலயுமே availability இருக்கு. நீங்க போய் BuyMode e-shopping app ன்னு போட்டாலே உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்க வீட்டுக்கு தேவையான grocery items கம்மியான விலையிலும் 50% ஆஃபர்லயும் பை பண்ணிக்கோங்க. within 7 days டெலிவரி ஆயிடும். இந்த ஆப்ல just 199 காம்போ கிட் செல் பண்ணிருக்காங்க. ரெண்டு காம்போ கிட் இருக்கு. நீங்க எது வேணா வாங்கிக்கலாம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆஃபர்ன்றது வேறு எந்த ஒரு பர்ச்சேசிங் ஆப்ஸ்லையும் பார்க்க முடியாது. ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. ஸோ இனியான வீடியோவில் நல்ல ஒரு தரமான கண்டென்ட்றான். ஸோ எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. ஸோ எஸ்பிஓன்னா ஒரு கம்பெனி. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ இது என்னென்னா ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் சம்மந்தப்பட்டமாக இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் நிலையெல்லாம் பயப்படுவாங்க, கேஷுவல் தான். ஸோ ஏன்னா எவ்வளோ பேர் ஏமாற்றிருக்காங்க. பட் இந்த கம்பெனியை நினச்சி நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனி எஸ்பிஓ ஃபஸ்ட்டு நான் ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். அதாவது ஃபுல் ஃபார்ம் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபுல் ஃபார்ம். ஸோ கவர்மெண்ட் அப்ரூவலோட லீகலாக இந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க, எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசிக்கும் பாருங்கள். கன்ஃபார்ம் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். தைரியமாக நம்பி சேரலாம். ஸோ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் சேர முக்கியமாக இந்த கம்பெனியை பற்றி படித்து பாருங்கள். அது சம்மந்தப்பட்ட எல்லாமே நான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ கம்பெனி ஹிஸ்ட்ரி வேணும்னா கூட சொல்லுங்கள். மறக்காமல் அதோட வீடியோவே மேக் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள்லாம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் படித்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லி போர் அடிக்க விரும்பல. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். மறக்காமல் படித்து பாருங்கள். இப்போ பிளான் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட். ஸோ இந்த மாதிரி 3 பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பிளான் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதில் பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் சேர்ந்து அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் நீங்கள் சேரிங்கன்னா முடிஞ்சதுக்கு அது நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாகவும் மாற முடியும், மார்க்கெட்டிங் அசோசியேட்டாகவும் மாற முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் வந்ததுக்கப்புறம் இண்டிவிஜுவலாகவும் மாறலாம், மார்க்கெட்டிங் அசோசியேட் அதுக்கும் போக முடியும் உங்களால். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இல்லை எனக்கு எதுவும் வேணாம், அதாவது நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்லேயே இருந்துக்கிறேன், அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்லேயே நான் இருந்துக்கிறேன்னா நீங்கள் இருந்துக்கலாம். இல்லை நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹1 செலவு பண்ண தேவையில்ல. இது வந்து பார்த்தா ஃப்ரீ பிளான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ மறக்காமல் இந்த பிளான் வந்து பார்த்தா படித்து பாருங்கள். படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காம ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை பற்றி படிச்சுட்டு வந்துடுங்க. அப்புறம் பிளான் வேரியன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இப்போ அந்த வேலை என்னென்னா, நீங்கள் ஃப்ரீ பிளான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவை, ₹1 செலவு இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தா அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க், அதாவது நீங்கள் டெய்லியும் டாஸ்க் பண்ணுற மாதிரி. டாஸ்க்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒர்க்கு தான். சரிங்களா? ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் அவங்க கொடுத்து ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு இமேஜ் கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ₹5. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பெர் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு ₹5. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ண தேவையில்ல இதுக்கு. ஸோ நீங்கள் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ₹150 ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரீ பிளான். நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலாம். சரிங்களா? ₹150 ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அற்புதமான ஒரு வேலைன்னே சொல்லலாம். ரொம்ப பெரிய வேலை இல்லை, மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தா நல்லா ஃபோனோட தெரியாதவங்க கூட இருந்தாலும் 5 நிமிஷம் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? சோஷியல் மீடியா எங்கே கொடுத்துருக்காங்க டெய்லி டாஸ்க். ஸோ ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா. சரிங்களா? உங்களோட இன்ஸ்டாகிராமா, ஃபேஸ்புக் எதானா அவங்க கொடுக்குற ஒரு இமேஜையும் அவங்க கொடுக்குற டெக்ஸ்ட்டையும் நீங்கள் எத்தனை போஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் ஒர்க்கே. ஒரு நாளைக்கு ₹5 ஆக மொத்தம் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தா ₹150 சம்பாதிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு டெய்லி உங்களுக்கு வேலை இருக்கும். ஸோ இதுலேருந்து இப்போ நான் எப்படி வந்து பார்த்தா என்ன இண்டிவிஜுவல் மார்க்கெட்டை அப்கிரேட் பண்ணுறது கேட்பீங்க. ஸோ அதுவும் நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் முதலீடு இல்லை, நான் சொல்கிறேன் இருங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தாலும் இருக்கலாம். இல்லை நான் அப்கிரேட் பண்ணி போகிறேன், இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நீங்கள் டெஃபினட்டாக இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக ஆக முடியும், மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ஆக முடியும். நான் என்னென்னு சொல்கிறேன் நல்லா கேளுங்க. ஸோ வாங்க இப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் பற்றி சொல்கிறேன். இப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னு கேட்டிங்கன்னா ஒரு டாஸ்க் அதே மாதிரி தான், ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா. பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் அதே மாதிரி ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் டெய்லி டாஸ்க்கு தான். ஒரு டாஸ்க்கு ₹50. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஒரு டாஸ்க்குக்கு ₹50.
ஒன் டாஸ்க் பர் டே, ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் சரிங்களா. ஒன் டாஸ்க் பர் டே, ஒரு டாஸ்க்கு 50 ரூபா சரிங்களா. டெய்லியும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏர்னிங், அதாவது ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1500 வரும். இது எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா 1500 வந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் ரெஃபர் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி யாரையும் ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக வந்துடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ரெஃபர் பண்ணி யாருன்னா. இல்லை என்னால் முடியாது அப்படின்னாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் பாட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாதிச்சுட்டு போகலாம் சரிங்களா. அதே ஒர்க்கு தான். ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா. இன்னும் என்னப்பா இது அங்கே 5 ரூபா தராங்க 50 ரூபா தராங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு கொடுக்குற இமேஜோ கண்டென்ட் மட்டும் மாறும். உங்களுக்கு இமேஜ் அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான் சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று இதில் ஒன்று முக்கியமான விஷயம்னா 6000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எஜுகஸ்ட்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த வேலை உங்களுக்கு தெரியணும்னா கம்பல்சரி 6000 பே பண்ணி எஜுகஸ்ட்டில் நீங்கள் கோர்ஸ் படிக்கணும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் 20000 மேலே சம்பாதிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெஃபரல் பண்ணி இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க எஜுகஸ்ட்ன்ற அந்த கோர்ஸ் படிக்கிற மூலமாக. ஸோ நீங்கள் 6K 5999 கட்டி நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்கிறதுனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்களோ அதை சம்மந்தப்பட்டதான் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சராக வருது, எப்படி ஒரு டாஸ்க் பண்ணி, அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் போட்டு எப்படி வியூஸ்லாம் நல்லா வர வைக்கிறது, நிறைய டூல்ஸ் பற்றிலாம் நிறைய சொல்லி தருவாங்க. ஸோ உங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நான் பின்னாடி சொல்கிறேன், மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தீங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக மாறுறீங்க சரிங்களா. இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ஆகணும்னா உங்களுக்கு கீழே யாருன்னா ரெஃபர் பண்ணியிருப்பீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் அவங்க இருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக மாறினா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ஆகிடுவீங்க புரியுதா. நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க, இருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக ஆகிட்டீங்க. ஆனதுக்கப்புறம் அதான் 6K பே பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா கோர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அப்போ உங்களுக்கே வந்து பார்த்தா ரெஃபர் பண்ணி ஒரு 2-3 பேரை சேர்க்குறீங்க. அதுமாரி நீங்கள் சேர்த்தா மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ஆகிடுவீங்க புரியுதா. நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கே இருக்கவங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் இருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக மாறிட்டா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக ஆகிடுவீங்க புரியுதா. ஸோ இப்போ என்னன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் பற்றி சொல்கிறேன் வாங்க. இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் அதாவது டெய்லி டாஸ்க்கு, ஒரு டாஸ்க்குக்கு 50 ரூபா, ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு, அதாவது ரெஃபரல் அமௌண்ட்டு, ரீபர்ச்சேஸ்டு ரெஃபரல் லிமிட்டு, இன்ட்ரோ கமிஷன்லாம் என்ன நான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க. அதாவது ரெஃபரல் இப்போனா நீங்கள் ஒருத்தரை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தா ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் அதுக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும். ரெஃபரல் லிமிட் வந்து பார்த்தா நீங்கள் 40 பேர் தான் சேர்க்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் 10 பேர் ஆல்ரெடி நீங்கள் ஓல்டு மெம்பரை வந்து 10 பேர்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் 40 பேர்லாம் சேர்க்குற மாதிரிலாம் கணக்கு இல்லை. அப்போ இன்னும் ஒரு 30 பேர் சேர்க்க முடியும். அவ்வளோ ஆகும் மொத்தம் 40 பேர் மட்டும்தான் உங்களுக்கே சேர்க்க முடியும் சரிங்களா. அதான் ரெஃபரல் லிமிட்டு 40 பேர் தான். இப்போ இன்ட்ரோ கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees 20% ஓகேவா டெய்லி டாஸ்க் இன்கம். அதாவது நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்களா, அவங்க வந்து பார்த்தா டெய்லி டாஸ்க் பண்ணுவாங்கல்ல, டாஸ்க் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க 50 ரூபா ஏர்ன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ஏர்ன் பண்ணுறதுல 20% உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரோ கமிஷன் சொல்லுவாங்க ஓகேவா, டெய்லி டாஸ்க் இன்கம். இது எப்படி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நல்லா பாருங்கள். ஏர்னிங் பர் மந்த் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 பேர் வந்து பார்த்தா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பண்ணிடுங்க உங்களுக்கே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் வந்து பார்த்தா நீங்கள் பண்ணி அதாவது இப்போ நான் ஒரு மாதத்துக்கு கணக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் சம்பாதிச்சது நான் சொல்கிறேன். ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்க, அது ஒரு மாதம் சம்பளம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, டெய்லி டாஸ்க் நீங்கள் பண்ணதுக்கு உங்கள் கைக்கு 1500 ரூபா வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு 10 பேர் ரெஃபரல் பண்ணிங்களா, ஒரு ஆளுக்கு பண்ணால் 1000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ரெஃபரல் 10 பேர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 10000 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரோ கமிஷன், ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணால் 20% கமிஷன் உங்களுக்கு வரும் சரிங்களா. ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் பண்ணால் உங்களுக்கு 20% கமிஷன். அப்போ 10 பேர் சேர்ந்து பண்ணால் இன்ட்ரோ கமிஷன் 3000 சரிங்களா. ஆக மொத்தம் ஒரு மாதத்தோட உங்களுக்கு சேலரி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14,500 14500 சரிங்களா. ஸோ நீங்கள் ரெஃபரல்லாம் பண்ணணும் கம்பல்சரின்னு அவசியம் இல்லை. ஸோ ரெஃபரல் பண்ணாமலேயும் உங்கள் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கான அமௌண்ட்டு ஜஸ்ட் 1500 தான் இருக்கும். நீங்கள் ரெஃபரல் பண்ணால் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, 10 பேர் சேர்த்தா 10000 அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் 40 பேர் ரெஃபரல் பண்ண முடியாது. அவங்க டாஸ்க் பண்ணும் உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தா டெய்லி டாஸ்க் பண்ணியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஏறும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஃபரல் இன்கம் கிரெடிட்டட் வித்தின் 7 hours பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் ரெஃபரல் அமௌண்ட் இருக்குல்ல, இந்த ரெஃபரல் அமௌண்ட் நீங்கள் போட்டுதுன்னு எங்கே இது ரெஃபரல் அமௌண்ட், அதாவது ரெஃபரல் இன்கம், அதாவது ஒருத்தர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்க 1000 rupees உங்களுக்கு பார்த்தா வாலெட்டில் ஏறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா அதை வித்ரா கொடுத்தா உங்களுக்கு 24 hours பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறிடும், நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தா இதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் 6K பே பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் பே பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் 50 ரூபா இதுக்கும் 50 ரூபா தான். ஆக்சுவலி நீங்கள் இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே கொடுக்குற கண்டென்ட் இமேஜும் வேறு சோஷியல் மீடியா ஷேர் பண்ணும்போது இதுக்கு ரெண்டுத்தும் கொடுக்குறது கொஞ்சம் மிங்கிள் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று, இந்த 2 மார்க்கெட்டிங் ஒர்க்கும் ஒன்று பார்த்தீங்களா, இந்த மார்க்கெட்டுக்கும் இந்த 2 மார்க்கெட்டிங் ஒர்க்கும் ஒன்று சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதாவது நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் உங்கள் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், திறமையாக பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6K வந்து பார்த்தீங்கன்னா 599 பர்ச்சேஸ் பண்ணி இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற டாஸ்க் இருக்குல்ல, 1500 வந்துட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம் உங்கள் அமௌண்ட் சரிங்களா. வாலெட்டில் பார்த்துனே இருங்க, 1500 வந்துச்சுன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தா வித்தின் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ ரெஃபரல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தா 1000 ரூபா இருந்தால் கிரெடிட் அதாவது வித்ரா கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தா உங்கள் வாலெட்டில் ரெஃபரல் ஏர்னிங் 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 1000 ரூபா இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாதிரி டாஸ்க் ஏர்னிங் 1500 வந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் ஒரு நாள் டாஸ்க் பண்ண விட்டால் அமௌண்ட் குறைஞ்சிடும், அப்போ 1500 வராதில்ல, அப்போ வித்ரா கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் 1500 இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இல்லை, மினிமம் 1500. அதேமாதிரி ரெஃபரல் ஏர்னிங் மினிமம் 1000 இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. இதுக்கும் அதே ஒர்க்கு தான், ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா, அவ்வளோ தான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம SBO பிளான் நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக மக்களை வந்து பார்த்திங்கன்னா வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. மக்கள் நிறைய பேர் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வரீங்க ஜாயின் பண்ணுறீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பிளான் இருக்குது, நீங்கள் இதிலே ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி எனக்கு கடைசிக்கும் இதில் இருக்கணும்னாலும் இருந்துக்கலாம். இல்லை நானும் நிறைய கற்றுக்கணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பிளானுக்குலாம் நீங்கள் வரலாம். நிறைய பேர் பணம் கட்டி ஜாயின் பண்ண வச்சு கோர்ஸ்லாம் படிக்க வச்சு நீங்கள் பண்ணலாம். அவங்களுக்கும் ரெஃபரல் அமௌண்ட் வரும், அவங்களுக்கும் லாபம் இருக்குது, அவங்களும் அவங்களுக்கு கீழே நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்டது இருக்குது இதில். இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய ஒர்க்லாம் கொண்டு வரலாம். SBO பிளானில் இருக்காங்க. ஸோ SBO கூட கடைசி வரைக்கும் கனெக்டில் இருங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தா பெரிய ஆளாக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சம்மரிமே பார்த்தலாம் வாங்க கைஸ். இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு பேவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை சரிங்களா. டெய்லி டாஸ்க் இன்கம் வந்துடும், உங்களுக்கு ரெஃபரல் இன்கமும் வந்துடும். ரெஃபர் பண்ணால் வந்து பார்த்தா வந்துடும் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தா ரெஃபரல் லிமிட் வந்து பார்த்தா 40 பேர் தான் சேர்க்க முடியும். இன்ட்ரோ கமிஷன் வராது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் வராது. அதாவது உங்களுக்கு டெய்லி டாஸ்க் பண்ணால் இன்கம் வந்துடும், நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்ல. அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்குக்கு நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் அதே மாதிரி டெய்லி டாஸ்க் பண்ணால் இன்கம் வந்துடும். ரெஃபரல் இன்கம் யாருன்னா ஜாயின் பண்ணிங்க ரெஃபரல் இன்கம் வந்துடும். ரெஃபரல் லிமிட் 40 பேர் தான் சேர்க்க முடியும். இன்ட்ரோ கமிஷன் வராது. ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் அதுவும் வராது சரிங்களா. இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டாஸ்க் இன்கம் வந்துடும், ரெஃபரல் இன்கம் வந்துடும். அதேமாதிரி ரெஃபரல் லிமிட்டு 40 பேர் தான். இன்ட்ரோ கமிஷன் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் அதுவும் வராது சரிங்களா. ஆனால் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்கள் டெய்லி டாஸ்க் இன்கம் இருக்குது, ரெஃபரல் லிமிட் 40 பேர் தான், இன்ட்ரோ இன்கம் இருக்குது, ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் அதுவும் இருக்குது சரிங்களா. ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக நீங்கள். ஆனால் ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. அது வந்து கம்மியான ஏர்னிங் தான். பட் ஆனால் நீங்கள் எதுவும் பே பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் தான் கொடுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான காசு தான் சரிங்களா. பணம் கட்டலை அப்படின்றதுக்காக உங்களுக்கு காசு கம்மியாக தரல. ஸோ நீங்கள் அது படிக்கிறதுக்காக தான் கட்டுறீங்க, வேலை செய்யறது கட்டல. அந்த 6K சரிங்களா. அந்த 6K கோர்ஸ் நீங்கள் படித்து ஒர்க் பண்ண போகிறீங்களா சரிங்களா. நீங்கள் படிக்கணும், நீங்கள் படித்து அந்த ஒர்க் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களை கைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க SBOவில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸு SBO டீம் இருக்குது, கமெண்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு டவுட் கேட்டு நீங்கள் உள்ளே வர வரைக்கும் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரி நீங்கள் உள்ளே SBO ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் எல்லாமே வந்து பார்த்தா டோட்டலாக வந்து பார்த்தா ஃப்ரீ. அதாவது ஃப்ரீனா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு, எனக்கு ஒரு டவுட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாமே வந்து பார்த்தா டெமோ வீடியோஸ் இருக்குது, கமெண்டர்ஸ் இருக்காங்க, கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, SBO டீம் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் தாராளமாக SBO நம்பி சேரலாம், கை கொடுத்து தூக்கி விடுவாங்க நம்ம SBO டீம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ பெனிஃபிட் நான் சொல்லியிருந்தேன்ல, பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக எஜுகஸ்ட் அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுமா நீங்கள் வந்து பார்த்தா ஒரு மார்க்கெட்டர் ஆக முடியும் SBOவில். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு கற்றுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ரிவார்ட் பாயிண்ட் தருவாங்க பைமோட்ன்ற அந்த சூப்பர் மார்க்கெட் ஆப்பில். பைமோட் ஷாப்பிங் ஆப் சரிங்களா, காமர்ஸ் வெப்சைட். ஸோ அந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஸோ 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3000 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக சரிங்களா. உங்களுக்கு கொடுத்துருவாங்க கையில் அந்த 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கையில் இல்லை அந்த ஆப்பில் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் 3000 ருபீஸ்க்கு என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள், நம்பி ஜாயின் பண்ணுங்கள், எல்லாம் படித்து பாருங்கள் சரிங்களா, படித்து பாருங்கள். ஸோ மறக்காமல் SBOக்கு ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.